வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் இடம்பெற்றுள்ள மனையறம் படுத்த காதை. இந்த காதையில் இடம்பெற்றுள்ள செய்திகள் முழுசும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய காதையான மங்கள வாழ்த்து பாடலில் கோவலனுக்கும் கண்ணைக்கும் முறைப்படியாக திருமணம் நடக்கும். அங்கே வந்திருந்த பெரியவர்களும் எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறதோடு அந்த காதை முடிஞ்சிருக்கும். அடுத்து ரெண்டாவது காதையான மனையறம் படுத்த காதையில் பார்த்திங்கன்னா கோவலனுக்கும் கண்ணைக்கும் இல்லற வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக தொடங்குகிறது என்றது தான் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொன்ன அந்த வாக்குக்கு இணங்க ரொம்ப அற்புதமான கோவலன் கண்ணைக்குடைய வாழ்க்கை இன்றைக்கு தொடங்குகிறது. அதாவது இன்பமயமான வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. காதலில் கழித்து கவிதை பாடி அவர்கள் 2 பேருமே ஒரு சிறந்த காதலை வெளிப்படுத்தி காதலர்களாக விளங்கினார்கள் அப்படின்றார். இவங்க முன்னாடியே காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஜோடிகள் கிடையாது. திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் இவங்க காதலிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய அவங்களுடைய முதல் நாள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அவங்க மறக்க முடியாத நிகழ்வுகளோடு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறார். கண்ணகி கண்ணோடு கண் நோக்குகிறான். ரொம்ப மகிழ்ச்சி அவன் மனசுக்குள்ளே தோணுது. அவனுடைய வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு பெண் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வ செழிப்புடைய குடும்பத்தில் பிறந்த கோவலன் திருமணம் ஆன உடனே 7 அடுக்கு மாடங்களை உடைய வீட்டில் குடியமர்த்தப்படுகிறான் அவனுடைய மனைவியோடு. இதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவலனுடைய தாய். அதாவது முதல்ல என்ன பண்ணுறாங்க, தனி கொடுத்தனம் வச்சிடுறாங்க. எப்படி இவங்க குடும்பம் நடத்துகிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதாவது நிறைய காப்பியங்கள் நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தனி கொடுத்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்க மாட்டாங்க அதிகமாக. ஆனால் இளங்கோவடிகள் முதல்லே ஒரு சிறந்த ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. திருமணம் ஆன உடனே 2 பேரும் வீட்டிலே இருந்துக்கிட்டு எல்லாருக்கூடையும் இருக்கட்டும், எல்லாரோடையும் பழகட்டும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் அவங்க தனிமையில் இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தனியாக வாழட்டும், வாழ்ந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்ற மனசோட மாசாத்துவானுடைய மனைவி, அதாவது கோவலனுடைய அம்மா, இவங்களை தனி கொடுத்தனம் வைக்கிறாங்க. அப்படி அந்த 7 அடுக்கு மாடத்தில் இடைநிலை மாடத்தில் 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே மகிழ்ச்சி ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சாளரம் வழியாக சில்லுன்னு தென்றல் காற்று உள்ளே வீசுது. நிறைய மலர்கள்லாம் அந்த அறை முழுக்க தூவப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் அந்த மலருடைய வாசனை அந்த தென்றல் காற்றோடு சேர்ந்து அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. 2 பேர் மனசுக்குள்ளேயும் காதல் பெருகுது. அந்த தென்றலுடைய அந்த சுகம் அவங்கள நிலா வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னு தூண்டுது. இங்கிருந்தால் பார்க்க முடியாது. அதனால் 7வது மாடத்தில் போய் நிலாமுற்றத்தில் அமர்ந்து கொண்டு நாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிலாமுற்றத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் பூக்களால் பரப்பிய ஒரு படுக்கை இருக்குது. அங்கே அவங்களுடைய காதலை தொடர்றாங்க. அதே மாதிரி ரொம்ப அழகான வள்ளி கொடி அப்படின்னு சொல்லுவாங்களே, கரும்பும் வள்ளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம டாட்டூன்னு சொல்கிறோம், பச்சை குத்துறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கரும்பும் வள்ளியும் அழகான ஓவியங்களாக, வண்ண ஓவியங்களாக மார்பிலும் தோளிலும் தீட்டிக்கொண்டு இருவருமாக தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிறார்கள். அவங்க அந்த செம்பஞ்சு குழம்பு தீட்டிய அவங்களுடைய அந்த ஓவியம் கலந்த திருமேனியை அழகுபடுத்தி கொண்டு அவர் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். நம்ம பாரதி பாடுவார் இல்லையா, சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி வான கருமுகிலோ என்று பாடுவார் இல்லையா. அந்த மாதிரி கோவலன் கண்ணகியை பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் வருது. அப்படி கவிதையாக வருதுன்னுவாங்களே, அந்த மாதிரி அந்த கோவலனுடைய மனசு காதலில் நிரம்பி வழியுது. அப்படி சூரிய சந்திரர்களாக 2 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க. சூரியன்றபோது அதனுடைய சூடு, சந்திரன் என்று சொல்லும்போது அதனுடைய குளிர்ச்சி, 2 ஒன்றோடு ஒன்று கலக்காது. சரிங்களா? சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, 2மே முரணானது. ஆனால் அது 2 ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கோவலனும் கண்ணகியும் ஒரே இடத்துல அங்கே இருக்காங்க. ஒன்றோடு ஒன்று கலந்து கலவி இன்பம் காண்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் செங்கழுநீர் மாலை அணிஞ்சிருக்கான், அவள் முல்லை மாலை அணிஞ்சிருக்கா. 2மே ஒன்றோடு ஒன்று தழுவலின் மூலமாக கலந்து விடுகிறது. தாரும் மாலையும் மயங்க தன்னுடைய வாசம் இழந்து தங்களையும் இழந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் அப்படின்றாங்க. இப்படி கண்ணகியின் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெற்ற கோவலன்
கண்ணகியை புகழ்ந்து தள்ளுறான். அவருடைய நெற்றியை பார்க்குறான். பார்த்த உடனே பிறைச்சந்திரன் அவனுக்கு நினைவுக்கு வருது. அடடா, இவருடைய நெற்றி பிறைச்சந்திரனை போல இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், சிவன் தன்னுடைய சடாமுடியில் தரித்திருக்கக்கூடிய பிறைச்சந்திரன் அதை எடுத்து அப்படியே உன்னுடைய நெற்றிக்கு கொடுத்துட்டு போயிட்டானோ, அதுதான் உன்னுடைய திருநுதல் ஆனதோ, நுதல்ன நெற்றி. அதனால் உன்னுடைய நெற்றி சிவபெருமான் சடாமுடியில் அமைந்திருக்கக்கூடிய பிறைச்சந்திரனோ என்று பாராட்டுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய வளைந்த புருவத்தை பார்க்குறான். அப்போது மன்மதனுடைய வில் ஞாபகம் வருது. அப்போது மன்மதன் காதல் அம்புகளை காதல் கணை தொடுக்கக்கூடியவன், அதுபோல் இவள் தன்னுடைய புருவத்தால் என் மீது காதல் கணைகளை வீசுகிறாள். அதனால் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். மன்மதன் தான் இவகிட்ட வில்லை கொடுத்து அமுச்சிருக்கான் போல இருக்கு. அப்போ கேட்குறான், மன்மதன் தன்னுடைய கரும்பு வில்லை உனக்கு புருவமாக படைத்து விட்டானோ, உனக்கு அவன் கொடுத்துட்டு போயிட்டானா, சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்றான். அடுத்து அவருடைய இடையை பார்க்குறான். அது முறியாமல் இருக்கிறது. இவ்வளவு ஆடை அணிகலன்களோடு இருக்கக்கூடிய அவளுடைய அந்த தோற்றத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இவ்வளவு சிறிய இடை எப்படி இன்னும் இதை தாங்கி நிற்கிது அப்படின்றான். அப்போ தான் அவனுக்கு இந்திரனுடைய வஜ்ரப்படை நினைவுக்கு வருது. ஓ, ஒருவேளை இந்திரன் தன்னுடைய வஜ்ரப்படையை உனக்கு இடையாக கொடுத்து விட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். அதற்கு பிறகு அவருடைய கண்களை பார்க்குறான். வேல் மாதிரி பாயுது அந்த கண்கள். அவனுக்கு அந்த காதல் இன்பத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியல, அப்படியே புலம்புறான். அப்போ அவன் சொல்கிறான், உன்னுடைய கண்கள் இருக்கே, அது கண்கள் கிடையாது, அது முருகனுடைய வேல். ஏன்னா வேல்னா முருகன் தானே. அந்த முருகன் என் மீது என்ன கோபம்னு தெரில அவனுக்கு. என்னை கொல்வதற்காக தன்னுடைய வேலை ரெண்டாக உடைச்சி உனக்கு கண்ணாக படைச்சிட்டான். அதனால தான் நீ என்ன பண்ணுற, என் மீது பார்வை என்கிற வேலை செலுத்திவிட்டு கொள்கிறாய் என்று பாடுகிறார். அப்படியே பாட்டாக வருது அவனுக்கு. கற்பனை பொங்கி வழியுது. அப்புறம் அவளுடைய நடை உடை பாவனையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் புகழ்கிறான். உன்னுடைய நடை இருக்கே, நடை, அந்த நடையை பார்த்து அன்னம் தோற்று போனது. உன்னுடைய சாயலை பார்த்து, உன்னுடைய தோற்றத்தை பார்த்து மயில் காட்டுக்கே ஓடி போயிடுச்சு. அன்னம் பொய்கை அடைந்து விட்டது, நீர்நிலை பக்கம் ஓடிடுச்சு. நீ பேசக்கூடிய அந்த அழகான பேச்சை கேட்டு நியாயமாக கிளி பறந்து ஓடி இருக்கணும். ஆனால் ஓடலை. ஏன் தெரியுமா? அது அமிழ்தமும் யாழும் கலந்து நீ குழந்தை போல பேசக்கூடிய அந்த சொற்களை கேட்டு நாமளும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி மட்டும் என்ன பண்ணுது, ஓடாமல் அங்கேயே இருக்குது அப்படின்னு புகழ்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க கண்ணைக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஆண், மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆண் தன்னை புகழ்ந்து பேசுகிறான், தன்னுடைய அழகை புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னா அதை விட பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கும்? அதுவும் முதல் நாள், திருமணமான முதல் நாள். இவ்வளவு அழகாக வர்ணித்து வந்தவன் திடீர்னு கோவப்பட ஆரம்பிச்சிடறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த தோழியர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, அவங்களாம் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா மங்கள அணி இருக்கு இல்லையா, அந்த மங்கள அணி மட்டும் உனக்கு போதும், மற்ற அணிகலன்கள்லாம் எதுக்கு? நீயே அழகாக இருக்க, உனக்கு எதுக்கு இன்னும் அழகுபடுத்துவதற்குரிய அணிகலன்கள்லாம்? அது தேவையில்லையே. அதே மாதிரி உன்னுடைய உடம்பிலே முத்து மாலைகளை, முத்து ஆரத்தை எல்லாம் கோர்த்து தொங்க விட்டுருக்காங்க, அது தேவையில்லை. உன்னுடைய மார்பிலே எழுதியிருக்கக்கூடிய அந்த தொய்யில் இருக்கு இல்லையா, அதுவே போதுமானது, அதுவே அழகாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு முத்து ஆரத்தை தொங்க விட்டு ஏன் உன்னை அவஸ்தைப்படுத்துகிறாங்க? நகைகள்லாம் எதுக்கு? நகை அது மிகை அப்படின்றான். அதெல்லாம் ரொம்ப அதிகம், தேவையில்லை. அழகுக்கு அழகு எதுக்கு? தேவையில்லையே அப்படின்றான். அதுக்கப்புறம் அவளுடைய மேனியை பார்த்து புகழ்கிறான். உன்னுடைய மேனி பொன்னால் ஆனதோ, வலம்புரி முத்துக்கு ஒப்பானதோ, அதே மாதிரி கரும்புக்கு ஒப்பானதோ, தேனுக்கு ஒப்பானதோ, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அப்படின்லாம் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைத்தற்கரிய ஒரு பெண் போல அமர்ந்திருக்கிறாய், அதனால் வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைச்சிருக்க முடியாது. என் 6 உயிருக்கு மருந்து போன்று வந்திருக்கிறாய். உன்னை நான் என்னன்னு சொல்கிறது? அலையிடை பிறவா அமிழ்து என்று சொல்லவா, மலையிடை பிறவா மணி என்று சொல்லவா, யாழிடை பிறவா இசை என்று சொல்லவா? உன்னை என்னன்னு சொல்கிறது? அலையிடையே அமிழ்தம் பிறந்தது. எப்போது? அன்றைக்கி பார்க்கடலில் கடைஞ்சாங்க. ஆனால் நீ அந்த அலையிடை பிறக்காத ஆனால் அமிழ்தம். மணி மலையில் தான் பிறக்கும்.
ஆனால் நீ மலையில் பிறக்காமல் மண்ணில் பிறந்த மணி. யாழிலிருந்து தான் இசை பிறக்கும், ஆனால் நீ பேசக்கூடிய சொற்கள் எல்லாம் இசையாகவே எனக்கு கேட்குது. ஆனால் நீ யாழ் இல்லை, யாழில் பிறக்காத இசை அப்படின்னு உன்னை நான் புகழ்ந்து சொல்லவா? உன்னை நான் என்னன்னு சொல்கிறது? பெருங்குடியில் பிறந்த வணிகர் பெற்ற பெருமடமகளே அப்படின்னு உன்னை நான் அழைக்கிறேன். உன்னை நான் பெருமையாக அழைக்கிறேன். தாழிரும் கூந்தல் தையால் அப்படிலாம் விழித்து அவளை புகழ்ந்து அவனை வாழ்த்துறான். இப்படி இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு காட்டி அன்பும் அரணும் உடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்ருக்காங்க. ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, கோவலனுடைய தாய் இவங்க எப்படி தான் குடும்பம் நடத்துகிறாங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உற்றார் உறவுகளோடு அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வந்தவர்களை சிறப்பாக கண்ணகியும் கோவலனும் ஒருங்கே இருந்து விருந்தினர்களை உபசரித்து ரொம்ப நல்லா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே பல ஆண்டுகள் கழியுது. இவங்களுடைய மகிழ்ச்சியானது எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அனுபவிச்சாங்கன்றதை கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அதாவது இந்த உலகம் நிலை இல்லாது, எப்போனா அழியக்கூடியது இல்லையா? அதனால் இன்றைக்கா நாளைக்கா எப்போ அழியுன்னு தெரியாது. அப்போது உலகம் எப்போ அழியுன்னு தெரியாது. அப்போ அழிகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துடணும் அப்படின்ற மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியாக இன்ப வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் இளங்கோவடிகள். இந்த காதைக்கு நான் கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.